நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலையில நிஃப்டிய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 140, 50 அந்த ரேஞ்சு, அதுக்கப்புறம் 80, 90 அந்த ரேஞ்சில மேலேயும் கீழேயுமா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நல்ல ஒரு அருமையான செல்லிங் பிரஷர்லாம் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா செல்லிங் இருந்தது. பேங்க்கும் செல்லிங் இருந்தது. ஆனா, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு பையிங் சைடு வந்தது நிஃப்டி. பையிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 42 பாயிண்ட் அந்த ரேஞ்சில தான் இன்னைக்கு குளோசிங் வச்சிருக்காங்க. அந்த பாருங்க 46 பாயிண்ட் தான் இன்னைக்கு மைனஸ்ல இருக்கு. நல்ல ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் வந்திருக்கு பாருங்க. முக்கியமான டேஞ்சர் ஸோன்னு நான் காலைலயே சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணா, இன்னும் கீழ விட ஃபர்தரா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா, இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கீழ க்ளோசிங் வைக்கல. நல்ல ஒரு டோஜி சிம்பல். ஆனா, வந்து ரெட் கலர்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அது முக்கியமா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்கும், ஐடியும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஐடி தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இங்க பாருங்க. ஐடில வந்து 2 ஸ்டாக் வந்து டாப் கெய்னரா வந்திருக்கு. டிசிஎஸ், விப்ரோ. அதுக்கப்புறம் பேங்க்ல ஐசிஐசிஐ பேங்க்கு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. மெட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ. இவங்க இந்த 5 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னரா வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டு நிஃப்டிக்கு. அதுக்கப்புறம் டாப் லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த்கேர். மேக்ஸ் ஹெல்த்கேர் கன்டினியூவா வந்திருக்கு 2, 3 நாளா நம்ம கன்டினியூவா பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டாடா கன்சியூமர், அதானி என்டர்பிரைசஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பிஇஎல். நேத்தும் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார் வந்து டவுன்லயே ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்னன்ட்டு அது டிஃபென்ஸ் செக்டார்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் நெறைய கம்பெனியோடைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெறைய ஸ்டாக்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இந்த 5 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டியோட டாப் லூசரா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோடைய பேங்க் இத பார்க்கலாம். சார்ட் பார்க்கலாம். நிஃப்டி பேங்கோட இத பார்க்கலாம். சார்ட்டு. இங்க பாருங்க. காலையில நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுவும் ரெட் கேண்டில் டவுன்ல தான் இருந்தது. நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா, பையிங் வந்திருக்கு பாருங்க. 58,940 வரைக்கும் வந்துட்டு, நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. ஒரு 200 பாயிண்ட் மேல நல்ல பையிங் வந்திருக்கு. ஆமா. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு இன்னைக்கு. ஆமா. அருமையான ஒரு சப்போர்ட். அதனால வந்து நிஃப்டிய கீழ இறங்க விடாம நல்லா புடிச்சு நின்னுருக்கு. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும், ஐசிஐசிஐ பேங்க்கும். அந்த 2 பேங்க் நல்ல சப்போர்ட் ஆனனால தான் பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு பையிங் வந்திருக்கு பாருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஆனா, அந்த சைட்வேஸ் தாங்க லாங் சைட்வேஸ்ல இருக்கு. எப்ப இந்த சைட்வேஸ எங்கிட்டு பிரேக் அவுட் பண்ணுதோ, அங்கிட்டு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் அதே மாரி தான். கொஞ்சம் மூவ்மெண்டம் இருந்துச்சு. ஐசிஐசிஐ பேங்க் இப்ப சைட்வேல தான் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க. அதுவும் சைட்வே தான் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? நல்லா தெரியுதா உங்களுக்கு? அது கொஞ்சம் நல்ல ஒரு மூவ்மெண்டம் இருந்தது. நல்ல மூவ்மெண்டம் உள்ள ஸ்டாக் தான் இதுவும். இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப சைட்வேல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இத பிரேக் அவுட் பண்ணா தான் எங்கிட்டு போகும்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்னைக்கு முக்கியமான அடுத்த நியூஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா, காலையிலே பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90.30 அதாவது ஒரு அமெரிக்கன் டாலர் நம்ம வாங்கணும்னா 90.30 அதாவது ரூ. 90 வந்து 30 பைசா நம்ம குடுத்தா தான் ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்க முடியும். இது என்ன படிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, உதய் கோடக் அண்ட் சஞ்சய் பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இம்பாக்ட் அண்ட் ஃபியூச்சர் அவுட்லுக். அதாவது ஃபியூச்சருடைய இது மார்க்கெட்ட வந்து இது இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா, புரமோட்டர் வந்து இது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாலர் அதிகமா குடுத்து வாங்கணுங்கிற மாரிக்க இது பண்ண மாட்டாங்க. அது வந்து அங்க ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதனால தான் எஃப்ஐ வந்து கன்டினியூவா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து டிசம்பர் மாசம் இந்த கிறிஸ்மஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆக்டிவிட்டி இருக்காது. டிசம்பர் 15, ஒரு 20 தேதியில பார்த்தீங்கன்னா, அதிகமா அவங்க வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட போயிருவாங்க. நெறைய செல் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு செல் பண்ண போயிட்டு, அப்புறம் செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி அந்த ரேஞ்சு மிடில்ல தான் வருவாங்க. அப்ப வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்டம் வந்து அதிகமா இருக்காது. அந்த ஒரு 10, 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ தான் டிசைட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலயா கீழயான்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த வருஷம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூஸ் முக்கியமான ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசியும், பெட்ரோநெட் எல்என்ஜியும் சைன் பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் இது பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான நல்ல நியூஸ் இது. நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷனுக்காண்டி. இது 2 கம்பெனிக்கும் ஒரு குட் நியூஸு. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ வந்து டவுன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஓஎன்ஜிசி என்னங்க நெட்லே ஸ்லோவா இருக்கு நெட்டு. காலையிலேருந்து நெட்டு ஸ்லோ தான். நல்ல டிவிடெண்ட் குடுக்க வேண்டிய ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக்கெல்லாம். ஓஎன்ஜிசிலாம் அருமையான டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாவே சைடு வேல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு ரூ. 10, ரூ. 5 இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு ரெட்டுல தான் இதா இருக்கு. இந்த ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, பெரிய மொமெண்டம் உள்ள இந்த ஸ்டாக்கு. 2025 பிப்ரவரிலேருந்து ஒரே சைடு வே தான். பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வந்து நல்ல மேல கீழயும் போதான்னு பார்ப்போம்.
இந்த கமோடிட்டி ஆயில் ஸ்டாக்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். ஆனா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரேட்ல லோ ரேட்ல வாங்குனோம்னா நமக்கு லாங் டர்ம் ஹோல்டு பண்ணோம்னா நல்ல டிவிடெண்ட் தான் நமக்கு அதில முக்கியமா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஐஎக்ஸ பத்தி நேத்து கூட நம்ம பேசியிருந்தோம். ஐஎக்ஸ் நவம்பர் அப்டேட் வந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் ரைஸ் 18% வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து ஐஎஸ்சிக்கு வந்து ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் யார் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. என்கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது. எப்போ வந்து ஒரு நியூஸ் வந்துச்சோ, நியூஸ் பேசிட்டு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதனால அந்த ஸ்டாக் விட்டு நான் வாங்குறதே இல்ல, எப்போதுமே அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப டவுனுங்க. தெரியும் உங்களுக்கு. செபி வந்து ஒரு புதுசா நார்ம் கொண்டு வந்திருக்கான் அந்த எஃப்&ஓல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஞ்சல் 1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அதுக்கப்புறம் நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன் தாங்க. பார்த்தா தெரியும். பாருங்க ஏஞ்சல் 1 இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு டவுனு. பார்த்தா தெரியுதா? ஏஞ்சல் 1 இன்னைக்கு. ஏஞ்சல் 1 பிஎஸ்சில நல்ல ஒரு அருமையான டவுனு. பார்த்தா காலையில பார்க்கும்போது 5% ஏஞ்சல் 1 டவுனு. 6%க்கு மேல இருந்தது. 5.25% முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி அதுவும் டவுனு. பிஎஸ்சி வந்து டபுள் டாப் பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. கப் வித் ஹேண்டில் பட்டன் இருந்தது. அது நான் நான் இங்க இது வரைக்கும் வரும்னு பார்க்குறேன். ஒரு டபுள் டாப் மாரி ஸ்மால் டபுள் டாப் இங்க எடுக்கிறேன் பாருங்க. இத எடுத்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸ்மால் டபுள் டாப் போட்டு பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. இது முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். அதனால தான் இங்க ஒரு கப்பு போட்டிருந்தேன். பார்ப்போம் பிஎஸ்சி என்ன நடக்குதுன்ட்டு எண்ட் ஆஃப் த டேல. ஆமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அடுத்தது வந்து கெமிக்கல் ஸ்டாக்குக்கு வந்து ஒரு போனஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்திருக்கு. பாரத் ரசாயனம் இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11 தான் எலிஜிபிள் டேட் குடுத்துருக்காங்க போனஸ் இஷ்யூக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் 2க்குமே. யார் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம சேனல்ல அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். கன்டினியூ இந்த ஸ்டாக்குக்கு வந்து நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு, பேஜ் டிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஐபிஓ வந்த கம்பெனி. மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில. லித்தியம் பேட்டரி அயன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா, ஒரே சைட்வே தான். ஒரு பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்பலாம் ஒண்ணும் பெரிய மொமெண்டம் இல்ல. ஆனா ஆர்டர் நெறையவே கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ட டச் ஆகி தான் இருக்கு. 206 டச் பண்ணி தான் இன்னைக்கு 212ல முடிச்சிருக்காங்க. நெறைய ஆர்டர் கிடைக்குது. இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் வந்து நீங்க வந்து பாருங்க. நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸ்டாக்கோட இது. நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான ஒரு ஸ்டாக் இருக்கு. ஒரு 40 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 போன ஸ்டாக் அது. அத நம்ம கடைசில சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிசிசி அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தேன். 665 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெறைய ஆர்டர் கிடைக்குதுங்க என்பிசிசிக்கும். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்ப கையில நம்மகிட்ட இல்ல. ஏன்னா ஒரு சைடு வேல தான் இருக்கு. நல்ல ஒரு டவுன்ல இருந்தா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத பாருங்க வெளியில எக்ஸிட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துருச்சு. கீழ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கன்டினியூவா ஃபர்தரா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்தது ரயில்வே துறையில ஒரு ஸ்டாக்கு பிஎம்எல். அதுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல கம்பெனிங்க ஆனா பிஎம்எல். நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்த கம்பெனி சொல்லலாம் பிஎம்எல். நல்ல ஒரு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில நல்லா ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஸ்டாக் பிஇ என்னமோ கூட தான். இங்க பாருங்க. அருமையான ஒரு டவுன் 1200லேருந்து நல்ல ஒரு டவுன்ல போயிட்டு, இங்க பாருங்க மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாருன்னு வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1% டவுன் தான். ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்குக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அதனால நான் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்கே நல்ல வாய்ப்புகள் இருக்கோ, அங்கே தான் நம்ம அத பயன்படுத்திக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ஓ அதுக்கப்புறம் ஏவிடபிள்யூஎஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் மார்ஜின் சொல்லியிருக்காங்க 2026ல. அது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு குட் நியூஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% நல்ல ஒரு இது அப் மூவ் கிரீனு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காலையிலேயே. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். ஐடி ஸ்டாக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. டிசிஎஸ்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்கள்ட்ட நல்லாவே தெரியும். இங்க பாருங்க. பிரேக் அவுட் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா வந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுட்டு, உங்க அட்வைஸர கேட்டு வாங்கலாமா, வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்றேங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாக் நல்லா ஏறி ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அர்ஜென்ட்ல வந்து வாங்க மாட்டோம். யோசிப்போம்.
இந்த ஸ்டாக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆனுச்சுங்க. இந்த ரூ. 400 இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆனுச்சு. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரன் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக்கு தாங்க. ஒரு 5 வருஷம் நான் அந்த ஹிஸ்ட்ரி வைக்கிறேன் பாருங்க இந்த ஸ்டாக்ல. 5 வருஷம் இங்க பாருங்க. ரூ. 40 இருந்துங்க இந்த ஸ்டாக்கு. ரூ. 40 பார்த்தீங்கன்னா, ரூ. 800 வரைக்கும் போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. பார்த்தா தெரியும். ரூ. 800 வரைக்கும் இந்த ஸ்டாக்கு போயிருச்சு. நல்லா போயிருக்கு. இந்த மாரிக்கு ஒரு ஸ்டாக் தாங்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா 2026ல இந்த மாரிக்கு ஒரு 5 ஸ்டாக்கு நம்ம கண்டுபிடிச்சு, ரொம்ப இல்லனாலும் ஒரு மினிமம் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா, ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணோம்னா, எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸு. அதில தான் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டெர்முக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல வராதீங்க. லாங் டெர்ம் ஹோலோட வாங்க. இந்த மாரிக்கு ஒரு அருமையான ஸ்டாக் நம்ம அனலைசிஸ் பண்ணி மடக்கி பிடிச்சோம்னா, நம்மளும் ஒரு நல்ல ஒரு அருமையான மல்டி பேக்கர் ஸ்டாக்க வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கும். இந்த ஸ்டாக் நல்ல அருமையான இருக்கு பாருங்க. 15,000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 28. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ இன்னும் 10 இருக்கு. ஸ்ப்ளிட் டூ போனஸ் குடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. கடன் கம்மியா தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 69 இருக்கு. டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ நல்லா இருக்கு. பயஸ்க்கு பாருங்க 9. குயிக் ரேஷியோ 1.89. ப்ராஃபிட் வந்து வேரியேஷன் 5 இயர்ஸ்ல 28%. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 37%. இவங்க எதுல இருக்காங்கன்னா, இங்க பாருங்க. என்னென்ன பிசினஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் ஸ்டீல், ஆக்ரோ, பவர் அண்ட் ரியல் எஸ்டேட் எல்லா பிசினஸ்லயும் இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரிசல்ட்ட பாருங்க. 89 கோடி செப்டம்பர்ல 89 கோடி பண்ணியிருக்காங்க. கம்மியா இருக்கு பாருங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கன்டினியூவா இம்ப்ரூவ்மெண்ட். 28 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 176 கோடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டவுன் ஆயிருக்கு. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன், தாரிஃப் அந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ் இந்த மாரி வாரு நெறைய ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருமான்னு பார்ப்போம். இங்க பாருங்க நல்ல அருமையான ரிட்டர்ன். 10 இயர்ஸ் ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 36% குடுத்திருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன். 5 இயர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. லாஸ்ட் 1 இயர்லயுமே 55% ரிட்டர்ன் குடுத்திருக்குங்க. சேல்ஸ் டவுனா இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆயிட்டிருக்கு. ப்ராஃபிட் நல்லாருக்கு. சேல்ஸ் எங்கே டவுனா இருக்கு பார்த்தீங்கன்னா, 900 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி. சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. ஆனா வந்து ப்ராஃபிட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் நல்லா ஒரு டவுனுங்க. ஆமா. இவங்க என்ன பிசினஸ்ல இருக்கான்னு பாருங்க. மேனுஃபேக்சர் ஸ்டீலு எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இருக்காங்க. இது அவங்களுடைய சிமெண்ட் செக்டார்லயும் இருக்காங்க. இது அவங்களுடைய வெப்சைட்டு. நீங்க போய் பாருங்க. அனாலிசிஸ் பண்ணுங்க ஸ்டாக்க. இந்த மாரிக்கு ஸ்டாக் தான் நானும் தேடிட்டு இருக்கேன். நான் எதுவும் ஃபைண்ட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல எக்ஸ்பிளோர் பண்றேன். நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துச்சுன்னா, இதில ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப எந்த ரேஞ்சில இருக்குன்னு நம்ம வந்து இதோடைய சார்ட்ட பார்த்துரலாம். அருமையான ஒரு ஸ்டாக் தான் இது. ரொம்ப நாளா வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா வாங்குறதுக்கு மனசு வரல. அந்த ரூ. 400 இருக்கும்போது வாங்கியிருந்தேன்னா, ஒரு 100% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணியே வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஏரியால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஏரியால பார்த்தேன். இந்த ஏரியால பார்த்தேன். 2024 தான் இந்த ஸ்டாக்க பார்த்தேன். இந்த ஏரியால ரொம்ப நாளா சைடு வேல இருந்து இங்க வாங்கியிருந்தா நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சைடு வேல இருக்குங்க. பாருங்க. இந்த சைடு வேல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆமா. இது எங்கிட்டு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. 15,000 கோடிக்கு மேல இருக்கு இந்த ஸ்டாக்ல. மார்க்கெட் கேபிட்டல் நல்ல ஸ்டாக்கு. அடுத்தது வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பேக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இன்னைக்குன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக்கு. பேக் டூரபிள் நம்முடைய அடிக்கடி நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்க வந்து ஒரு ரிசல்ட் கம்பைன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். மார்ச் ரிசல்ட் நல்லா வர சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ அக்கம்ப்ளிஷ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. ரீசென்ட் லோ 250லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 23 ஏறி இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இந்த கேப் ஃபில் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்டாக்கு. நேத்தோட ஒரு ஆர்டர் கிடைச்சுச்சு. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆர்டர் நம்ம எதுக்கு நம்ம வீடியோல முக்கியமா சொல்றோம்னா, அதாவது பிசினஸ் இருந்தா மட்டும் தாங்க ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். பிசினஸ்ல தான் அந்த கம்பெனி எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டாக் வந்து ஆர்டர் கிடைக்கிற ஸ்டாக் வந்து முக்கியமா வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணி போடுறோம். அந்த மாரி ஸ்டாக்லாம் நீங்க நோட்ல ஒரு போட்டு எழுதி வச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அப்ப நீங்க ஒரு ஒரு 1 இயர் ட்ராக் பண்ணீங்கன்னா, அந்த மாரிக்கு உள்ள ஆர்டர வந்து நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அதனால தான் சொல்ல வரேன். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% மேல அப் மூவ் இன்னைக்கு. அருமையான ஒரு அப் மூவ். இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்பா
அருமையான ஒரு சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. கேபி கிரீனு. நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒரு ஆளு டெலிகிராம்ல கேட்டிருந்தாப்புல. எஸ். வந்துருச்சு ஸ்டார்ட்டு. ப்ராஜ் இண்டஸ்ட்ரிய பத்தி கேட்டிருந்தாப்புல. அதை நம்ம பார்க்கலாம். ப்ராஜ் இண்டஸ்ட்ரி என்னன்னா, 50 வீக் லோல இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் செக்டார் எத்தனால்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த கவர்மெண்ட் நியூஸ் பேசிடுங்க. கவர்மெண்ட் நியூஸ் பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்ல இருக்கும். அப்புறம் டவுன்ல இருக்கும். ஒரு ஒரு முன்னாடி நான் ஸ்டாக் வாங்கி வச்சிருந்தேன். இந்த ஸ்டாக்கு. ஆனா இப்ப இல்ல. இங்க பாருங்க 32% இருக்கு ப்ரமோட்டர் ஹோல்டிங்கு. ஸ்டாக் பி வந்து ஹைல தான் இருக்கு. 54 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டலு. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. இங்க பாருங்க, மலையிலேருந்து சரிஞ்ச மாரி சரிஞ்சு கிடக்குங்க. இந்த ஸ்டாக்லாம் யாராச்சும் இங்க போய் வாங்கிட்டா என்ன ஆகும்? தலையில துண்டு போட்டு தான் போணும். அதுதான் சொல்றேன். எங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த இடத்துல வாங்கணும். கம்பெனி பாருங்க நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்த கம்பெனி, சடனா பார்த்தீங்கன்னா 5 அதுக்கப்புறம் 19 ஆச்சு. அதனால தான் ரொம்ப லோல இருக்கு. ஒரு ப்ராஃபிட் நல்லா குரோத் காமிச்சாங்கன்னா, மேல ஃபர்தரா போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐ வந்து நல்லா ஒரு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 15 நல்லா குறைச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கூடியிருக்கு. ஆமா. இந்த ஸ்டாக்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வச்சிருந்தேன். என் வாட்ச் லிஸ்ட்ல இருக்குது அந்த ஸ்டாக்கு. இங்க பாருங்க கேபி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கு ட்ரை பண்ணுது. நான் இங்க வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தேன். நான் வரலங்க. அதுக்கப்புறம் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நண்பர் கேட்டிருக்காரு. இது வந்து நியூஸ் பேஸ்டு கம்பெனி எத்தனால் இது கவர்மெண்ட் ஏதாச்சும் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் கீழ போகும். ஆனா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இங்க பாருங்க. இதுக்கு மேல ஃபர்தரா மேல போகுமான்னு தெரியல. முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா ரிஸ்க் எடுத்தா வந்தா லக்கு. லாட்ரி போனா அந்த மாரிக்கே சொல்லுவோம்ல, அந்த மாரி தான் இந்த ஸ்டாக்லாம் இங்க பாருங்க. முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகி எத்தன தடவ இங்க பாருங்க சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடத்துல. நெறைய டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது முக்கியமான சப்போர்ட்டு. பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். யார் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. உங்க அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு, சில்வர் நம்ம காலையில பார்த்துட்டோங்க. கோல்டு, சில்வர் வந்து பெருசா வந்து சில்வர் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு 2.5% மேல நல்லா இருக்கு இந்த இருக்கு மூவ் பண்ணியிருக்கு. நல்லாவே தெரியும். ஆமா. இன்னைக்கு நல்ல செல்லிங் பிரஷர் நம்ம நம்மளுடைய ஹோல்ட் பண்ற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ட்ரையல் இங்க பாருங்க. நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நம்ம நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்லாம். இங்க பாருங்க. 2022ல 2023ல நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, 26லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இன்னும் டவுன் வரதுக்கு கூட இந்த ஸ்டாக் நல்ல டைம் இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு நெறைய காசு இதில போட்டு முடக்கிடாதீங்க. நல்லா பொறுமையா நல்ல ஸ்டாக் தான் இது. ஆனா அதுக்கான டைம் வரும் ரீபவுண்ட் ஆறதுக்கு. அதனால பொறுமையா அக்குமுலேஷன் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்வர் டெக் அதுவும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. பொறுமையா இதுவும் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப்பர் சர்க்யூட் இருக்கிற ஸ்டாக். இந்த பாருங்க இந்த ஸ்டாக்லாம் வந்து அப்பர் சர்க்யூட். இங்க ஒரு டவுனு, அப்புறம் அப்பர் சர்க்யூட், அப்புறம் டவுன், அப்பர் சர்க்யூட், அப்புறம் டவுன், அப்பர் சர்க்யூட், அப்புறம் அப்பர் சர்க்யூட், அப்புறம் ஒரு டவுனு, அப்புறம் ஒரு அப்பர் சர்க்யூட். இன்னும் கொஞ்சம் டவுனோட வரணும். நல்லா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு ரூ. 50 வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இந்த ஸ்டாக்லாம் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கோம். என்ட்ட ஹோல்டிங்கில இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் விண்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங்கில இருக்கு. காலையில நம்ம நெறைய ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக் எல்லாமே. இந்திர பிரசாத், மைன்டெக், ரயில்டெக், சர்வோடெக், ஐநாக்ஸ் விண்ட், லோதா, பிஎஸ்சி எல்லாமே பார்த்துருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா டவுனுங்க. எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு. அப்புறம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் மேல. நான் பிரேக் அவுட் பண்ணி மேல போவும் பார்த்தேன். இன்னைக்கு எதுக்கு ஆட்டோ இதெல்லாம் நல்லா செல் பண்ணி முடிச்சான்னு தெரியல. டாடா மோட்டார்ஸ், மாருதி எல்லாமே இன்னைக்கு வந்து டவுன் தான். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதுவும் இன்னைக்கு டவுனு தான். இங்க பாருங்க டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் மோட்டார்ஸு அதுவும் இன்னைக்கு டவுனு தான். மாருதி, அசோக் லைலாண்ட் மட்டும் இன்னைக்கு இதா இருந்துச்சுங்க. வீக்லி சார்ட்டுங்க அது. ஆமா. பாருங்க தெரியும். ஒரு முக்கியமான இதில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவுன் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு கீழ வந்துச்சு. மறுபடியும் மேல ஈசிஆர் மோட்டார்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குட் நியூஸா வந்துட்டு இருக்கு அசோக் லைலாண்ட்ல. இங்க பார்த்தா தெரியும். ஆமா. நல்ல ஒரு புல்லிஷ் பேரலல் சேனல்ல பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அருமையா இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐ டேட்டா பார்ப்போங்க. எஃப்ஐ டேட்டா இந்த மாசத்துல கன்டினியூவா செல்லிங் தாங்க. இன்னும் எஃப்ஐ டேட்டா வரல. வந்துச்சுன்னா வந்து நான் ஷேர் பண்றேன் டெலிகிராம்ல. இதுல இன்னும் வந்திருக்காது. மணி கண்ட்ரோல்ல. ஆமா.
நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. எஃப்ஐ டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலைங்க. நேத்தும் முந்தா நாள் உள்ளது மட்டும் தான் இருக்குது. டிசம்பர் 1, டிசம்பர் 2 தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4800, 5000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. இன்றைக்கும் விற்று தான் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்கில் பேசியிருந்தோம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஒரு 10 நாள் கழிச்சு இந்த மாதம் கடைசியில். அதனால் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு சைடுவேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அப்பும் டவுனும் போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் வேறு ரொம்ப வீக்காக இருக்குது. அது எஃப்ஐக்கு வந்து ரொம்ப தலைவலி. அதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் பேசியிருக்கோம். ஐடி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிஃபென்ஸ் செக்டார் வந்து நல்ல ஒரு டவுனில் வந்துட்டுருக்கு. அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிஎல் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்குன்னு. பிஎல் டிஃபென்ஸ் செக்டாரு பிஎல்ல டவுனில் தான் வந்துட்டுருக்கு. நிறைய ஸ்டாக் வந்து டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கை காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தது இன்றைக்கி. இங்கே பாருங்கள், கொச்சின் ஷிப்யார்டு இது கார்டன் ரிசர்ச்சு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டவுன் ட்ரெண்டு. இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இங்கே வந்ததுனாலாம் என்ட்ராவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. ஹிந்துஸ்தான் லிவரு ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் டாக் இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டில் தான். எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 2% 2% மேலே டவுனில் இருக்குது. ஆமாம், அதனால் வாட்சஸில் நோட் பண்ணி வைங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கணும். டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் டிஃபென்ஸ் செக்டாரு. ஆமாம், அவசரப்பட்டு நம்ம அப் மூவில் வாங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய தகவல் பேசியிருக்கோம். அது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன்காண்டி தான். நீங்கள் வாங்குறதா விற்கிறதாலும் நீங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரும். இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.